பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, வெட்கப்படுகிற சூழ்நிலை மனிதன் ஒருபொழுதும் விரும்புவதில்லை. நான் வெட்கப்படக்கூடாது என்று சொல்லி மனிதன் நினைக்கிறான். எங்கெல்லாம் வெட்கப்படக்கூடாது? தன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாய் வெட்கப்பட்டு விடக்கூடாது என்று நினைக்கிறான். தன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாய் தோற்று போகிற பொழுது, தன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாய் நிந்தை மூடிக்கொள்ளுகிற பொழுது மனிதனை வெட்கம் மூடுகிறது. அதே வேளையிலே தான் நம்பியிருக்கிற ஒரு காரியம் மற்றவர்கள் முன்னே பெரிதாய் நான் நம்பியிருக்கிற ஒரு காரியத்தை சொல்லி அந்த காரியம் எனக்கு நடைபெறவில்லை என்று சொல்லுகிற பொழுதும் மனிதனை வெட்கம் மூடிக்கொள்ளுகிறது. இப்படி பல சூழ்நிலைகளிலே மனிதன் வெட்கத்தை அனுபவிக்கிறான், வெட்கத்தை அவன் உடுத்தி கொள்ளுகிறான், அல்லாவிட்டால் வெட்கப்பட்டு நிற்கிறான். இப்படி வெட்கப்பட்டு நிற்கிற சூழ்நிலையிலே வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவ பிள்ளைகளுக்கு நடப்பது என்ன என்பதை ஒரு நிமிடம் நாம் சிந்திக்க போகிறோம். இதனால் கர்த்தர் சொல்லுகிறது என்ன? அந்த யோவேல் தீர்க்கதரிசியின் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே, அப்படியானால் தேவன் சிட்சித்த காலங்கள் சில நேரங்களிலே நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாய் நாம் வெட்கப்பட்டு நின்றிருக்கக்கூடும். ஒருவேளை சில நேரங்களிலே கர்த்தர் நம்மை சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுத்ததை போல இருந்திருக்கலாம். சத்துருக்களின் கையிலே நாம் அகப்பட்டதை போல நின்று கொண்டிருக்கலாம். சத்துரு நம்மை மேற்கொண்டதை போல நின்று கொண்டிருக்கலாம். எனவேதான் நீங்கள் இஸ்ரவேலுடைய வரலாற்றை நீங்கள் திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், எங்கெல்லாம் அவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறுகிறார்களோ, அல்லாவிட்டால் எங்கெல்லாம் அவர்கள் தேவனை விட்டு தூரம் போகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் ஒரு அந்நிய ஜாதி அவர்களை ஆள ஆரம்பிக்கும். ஆனால் அது நிரந்தரமாய் இருப்பதில்லை. கர்த்தர் அவர்களுக்கென்று ஒரு இரட்சகனை ஏற்படுத்துவார். அந்த இரட்சகன் அவர்களை ரட்சித்து அவர்களை காப்பாற்றி மீண்டுமாய் தேவ பாதையிலே அவர்கள் நடக்க ஆரம்பிப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், பட்சித்த வருஷங்களின் விளைவை திருப்பி கொடுப்பதினாலே நீங்கள் வெட்கப்பட்ட நின்ற காலங்களை காட்டிலும் அதிகமாய் வாழ ஆரம்பிப்பீர்கள். எனவே ஒருபொழுதும் வெட்கம் உங்களை நிரந்தரமாய் மூடிக்கொள்வதில்லை. ஒருபொழுதும் வெட்கம் உங்களை அப்படியே உங்களை கீழ்த்தள்ளி விடுவதில்லை. ஒருபொழுதும் வெட்கப்பட்டு நீங்கள் தலை குனிந்து நிற்பதில்லை. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் ஒன்றை மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களே, நான் வெட்கப்பட்டு விடக்கூடாது ஆண்டவரே. என் ஜனம் வெட்கப்பட்டு விடக்கூடாது. என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு விடக்கூடாது. நான் நம்பியிருக்கிற நம்பிக்கை வெட்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்க ஆரம்பிங்கள். கர்த்தர் நிச்சயமாய் செய்ய முடிப்பார். எனவே இதை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர் அல்லவா? மகிமையானவர் அல்லவா? மகத்துவமானவர் அல்லவா? கிருபையானவர் அல்லவா? அந்த கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் தேவ மகிமை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய ஆவியானவர் எங்களோடு கூட வருவீராக. ஆண்டவரே, என் ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொன்ன எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்படாதபடி செய்யும். ஒருவேளை என் ஆண்டவர் அனுப்பின பெரிய சேனைகளினாலே சில நாட்கள் சிக்ஷிக்கப்பட்டிருந்தாலும் அது அத்தனையும் திரும்ப பெற்று கொண்ட ஆண்டவரே, நிறைவாய் வாழத்தக்க கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுத்தலும் பாதுகாத்து கொள்ளும்.
பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.